ஹலோ கைஸ், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷனில் கலந்துருக்கீங்க. அந்த காம்படிஷனில் உங்களையும் சேர்த்து டோட்டலாக 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 99% பீப்புள் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் தான் கடைசியாக வந்துட்டுருக்கீங்க. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வர முடியும்? அது எப்படி முடியும்னு கன்ஃபியூஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை மைண்டில் எந்த ஆன்சரும் வரலையா? டோன்ட் வரி, இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவிலே நான் சொல்லுவேன். நீங்கள் உண்மையாகவே வாழ்க்கையிலே லூசராக இருக்கீங்க. வினராக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 வீக்ஸில் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். 1 மந்தில் உங்களுடைய சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. 3 மந்தில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சேஞ்சஸை கவனிப்பாங்க. 6 மந்தில் உங்கள் டபுள் சேஞ்சஸ் ஆகிறத பார்த்து எல்லாரும் இதெல்லாம் நீ எப்படி அச்சீவ் பண்ணன்னு உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. 6 இயர்ஸாக அச்சீவ் பண்ண முடியாத கோலை கூட 6 மந்த்லேயே எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இவன் தான் அஜித். அஜித் கொஞ்சம் ஜப்பியாக இருப்பான். இவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரான். அஜித் வெகுலியாக இருக்கிறதுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவன் பெருசாக எடுத்துக்காம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவான். திடீர்னு அஜித் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டான். வெளில சுற்றுறதும் இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ வாட்டி ஏன்டா எங்களெல்லாம் பார்க்க வரமாட்டேன்னு கேட்டும் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையில் பிஸியாக ஆகிட்டாங்க. இப்படியே பல மாதங்கள் ஆகுது. அப்போது அஜித்தோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது. அஜித்துக்கு ஒரு கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணுறான். அவனோட ஃப்ரெண்டு பேசுகிறான். அஜித், நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வர அப்படின்னு சொல்கிறான். அஜித்தும் வரன்னு ஒத்துக்கிறான். பர்த்டே பார்ட்டியில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு காஸ்ட்லியான பைக்கில் ஹேண்ட்ஸமான பையன் வரான். யாருடா அந்த பையன்னு எல்லாரும் கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது பைக்கில் இருந்து இறங்கி வர்றது அஜித்துன்னு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. சில பேர் பொறாமப்படுறாங்க. என்னடா லாட்ரி வின் பண்ணிட்டியா? ஆளே மாறிட்ட, உன்னோட சீக்ரெட் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போதான் அஜித் நடந்ததை சொல்கிறான். எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார்ல, அது லாஸ் ஆகிடுச்சு. கூட இருந்த பார்ட்னரே பல லட்சங்களை எடுத்துட்டு ஏமாத்திட்டாரு. நாங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது என்னால் நார்மல் லைஃப்பை வாழ முடியாதுன்னு. என் லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இன்டர்நெட்டில் ரீசர்ச் பண்ணேன். அதில் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. காலையிலே எழுந்திருக்கணுமா, பட் எலான் மஸ்க் 9 மணிக்கு தான் எழுந்திருக்காரு. மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. டயட்டை ஃபாலோ பண்ணணுமா. வாரன் பஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டில் கோக்கும் பர்கரும் தான் சாப்பிடுவாராம். அவர் ரிச்சாக தானே இருக்கார். எனக்கு எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸாக இருந்தது. அப்போ தான் ஒருத்தவங்க த வின்னர் எஃபர்ட் புக்கை படிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு நான் ஃபாலோ பண்ணணும் தான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகுச்சு. 99% பீப்புளை விட முன்னேறணும்னா அவங்க பண்ணாத விஷயங்களை பண்ணணும். மேக்ஸிமம் பீப்புள் ரேபிட் மாதிரி இருக்காங்க. ரன்னிங் ரேஸில் முயல் வேகமாக ஓடினாலும் இடையில பிரேக் எடுத்துக்கிச்சு. ஆனால் ஆமை மெதுவாக போனாலும் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால வின் பண்ணுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கான பதில் ஃபோக்கஸ். நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணாலே வின் பண்ணிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க. 1% சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட பெஸ்ட் குவாலிட்டியே ஃபோக்கஸ். ஒரு ஸ்டடி ரீசர்ச் பண்ணுறாங்க. 2 எலியை ஒரே கூண்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த 2 எலியும் சண்டை போட்டுக்குது. இந்த ஃபஸ்ட் எலி நார்மலானது, அந்த 2வது எலி ஃபஸ்ட் எலியை விட ஸ்ட்ராங் ஆனது. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 2வது எலிக்கு ட்ரக்கை கொடுத்து வீக் ஆக்கிடுறாங்க. ஃபைட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. 2 எலி சண்டை போட்டுக்குது. ஃபஸ்ட் எலி ஜெயிக்குது. அடுத்த வாட்டி அந்த 2வது எலிக்கு ட்ரக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஃபைட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. 2 எலியும் சண்டை போட்டுக்குது. ஃபர்ஸ்ட் எலி ஜெயிக்குது. திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா 3rd டைம் 2வது எலிக்கு மோர் எஃபர்ட் போட்டு ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஃபைட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்பையும் ஃபர்ஸ்ட் எலி தான் ஜெயிக்குது. இதுதான் வின்னர் எஃபர்ட்.
ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குமா. இது எதனாலனா ஒரு விஷயத்தில் வின் பண்ணும்போது நம்ம டெஸ்டரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அந்த விஷயத்தில் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் வின்னர்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நடக்குதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. 2 டீமுக்குமே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமோட ஃபேன்ஸோட டெஸ்டரான் லெவல் வந்து ஹையில் இருக்குமா. இதுவே லூஸ் பண்ணுற டீமோட ஃபேன்ஸோட டெஸ்டரான் லெவல் கம்மியாக இருக்குமா. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்கள் டெஸ்டரான் லெவல் குறைஞ்சி உங்கள் கான்ஃபிடென்ஸும் குறைஞ்சிடுமா. இதுதான் உங்களே லூசராக ஃபீல் பண்ண வைக்கிது. மைக்கேல் டைசன் பாக்ஸிங்க்கு திரும்பி வந்தப்போ அவருக்கு சமமான ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணாமல் 2 ஸ்மால் ஆப்போனன்ட் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணாராம். இந்த ஸ்மால் விக்டரிஸ் தான் கிரேட் சேலஞ்சுக்கு அவரை ப்ரிப்பேர் பண்ணுச்சு. அப்புறம் சாம்பியன் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணார். ஸ்மால் வின் ஹெல்ப் டு ரீச் யுவர் பிக் கோல். ஒவ்வொரு பர்சனுடைய ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால தான் மற்றவங்க பண்ணுற விஷயங்கள் நமக்கு செட் ஆகாது. கிரியேட் யுவர் ஓன் மோட். உங்கள் கோலுக்கு ரிலேட்டடான ஸ்மால் வின்ஸை செட் பண்ணுங்கள். அதை அச்சீவ் பண்ணுறதுனால கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிட்னஸாக இருக்கிறது உங்கள் கோல்னால் ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எடுத்தது 2 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த நாள் ஜிம்முக்கு போக மாட்டீங்க. இதுவே 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா குட் ஃபீல் பண்ணுறதுனால அடுத்த நாள் ஜிம்முக்கு போகிறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அதுக்கு 2 ரீசன் தான் இருக்குது. அது நம்மளுடைய பெயினை அவாய்ட் பண்ணுது, இல்லைனா நமக்கு ப்ளஷரை கொடுக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி என்னோடய ஃபிட்னஸ் கோலை ரீச் பண்ண, கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் பண்ண, மென்டலியாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு புக்ஸை ரீட் பண்ண, மணியை ஏர்ன் பண்ணவும் ஒர்க் பண்ண. இந்த 3 விஷயங்கள்லையும் ஃபோக்கஸாக ஸ்மால் வின்ஸை செட் பண்ணி அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இதை 6 மந்த்துக்கு கன்சிஸ்டன்ஸாக பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் என்னோடய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்சஸ் ஆகுச்சுன்னு அஜித் சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் இந்த வின்னர் எஃபர்ட்டை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நீங்கள் 99% பீப்புளை விட முன்னேற வின்னர் எஃபர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். 1% சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் டெய்லி ஃபோக்கஸ் பண்ண போகிற 3 ஸ்மால் வின்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.